டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் சம்மந்தமான மிக முக்கிய தகவல். அதாவது வேகன்சி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற தகவல் வந்து டிஆர்பி தரப்புலேருந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து கால் பண்ணி கேட்டிருந்தோம். அவங்க வந்துட்டு வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தெரியல. பட் கண்டிப்பாக வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரொசீஜர் போய்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து எந்த ஒரு அப்டேட் அப்படின்றதும் கிடைக்கல. ஸோ ஆன்சர் கீயோ, ரிசல்ட்டோ, கட் ஆஃப் மார்க்கோ எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் கரண்ட்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, எவ்வளோ வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் போய்கிட்டு இருக்கிறனால தான் அப்படின்ற தகவலும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்றது டிஆர்பி தரப்புலேருந்து கொடுத்த தகவல்கள். பட் வந்து இந்த ப்ரொசீஜர்னால தான் நமக்கு லேட் ஆகுது அப்படின்றது வந்து அந்தந்த கொஞ்சம் தெரிஞ்ச நண்பர்கள் மூலயமா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயங்கள். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வேக்கன்சி நமக்கு இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. அது வந்து எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 2000 ஒரு நம்ம எதிர்பார்க்குறது 10,000 வேக்கண்ட் டோட்டலாக. பட் அங்கே நடக்க போகிறது ஒரு 1000 அல்லது ஒரு 2000 வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து டோட்டலாக ஒரு 10,000 காலி பணியிடங்கள் வரையும் கொடுத்தாங்கனாலும் அதுவும் ஹாப்பி தான். பட் நம்ம அதை வேணான்னு சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரு 1000 பணியிடங்கள் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாலுமே அதுவும் வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஏன்னா நம்ம வந்து அது 1000 மட்டும் எங்களுக்கு வேணான்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக அதை மொத்தமாக 10,000 பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் இப்போதைக்கு 1000 வேக்கண்டோ அல்லது 2000 வேக்கண்ட் வரையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்கூல் அப்படின்றது இப்போ நமக்கு என்ன சொல்கிறது, ரொட்டீனாக அதை ஒர்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ காலி பணியிடங்கள் கம்பல்சரி தேவை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த வேக்கண்டையாவது ஃபில்லப் பண்ணணும். அதாவது இருக்கிற காலி பணியிடங்கள் ஒட்டுமொத்தமாக ஃபில்லப் பண்ணாலும் ஒரு 70% 80% ஆசிரியர்களை ஃபில்லப் பண்ணுறது மூலயமாவே நமக்கு ஒரு 6000 7000 வேக்கண்ட் வரையுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இருந்தால் தான் ஸ்கூல்ஸ் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும் அப்படின்றது நமக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் அப்படின்றது எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இதுவரையும் ஹாப்பி தான். மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் மந்தில் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். எஸ்ஜிடி சம்மந்தமான அனைத்து தகவல்களும் நம்ம வந்து இந்த வீடியோ மூலயமா, இந்த சேனல் மூலயமா பகிர்வோம். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.